எனக்கு கையில் அடிபட்டுருச்சுன்னு என் வீட்டுக்கார் அவர் கையிலேயே செஞ்ச மட்டன் சூப் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? டியூட்டி பிடிச்சி வரப்பயே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கையில் நல்ல காயம் அழுத்தமாக பட்டுருச்சு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண சூப் தான் இது. இப்போ வாங்க அவங்க எப்படி செஞ்சாங்க அவங்க ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, அது கூட தட்டி வச்ச இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூன் சேர்த்து அந்த உலக்குலையே தட்டி எடுத்துக்கிட்டாங்க 1க்கு 2. இது வந்துட்டு மிக்சியில் போடுறத விட இது மாதிரி தட்டி போடுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அடுப்பை காய வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குறாங்க. அதை வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வந்தது. ஸோ இந்த மாதிரி அதை நல்லா வதங்க விட்டையோ ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து அதில் கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இது கூட நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச மட்டன் சேர்த்துக்கிட்டாங்க. இது வெறும் சூப் எலும்பு மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையுமே அந்த எண்ணெயில் நல்லா லைட்டாக வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சமாக கறி மசாலா தூள், இவ்வளோ தான் மொத்தமே அவங்க மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. பிகாஸ் பாப்பாவும் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சூப்பை பாப்பாவும் ரொம்ப விரும்பி குடித்தா. ஸோ இதில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 விசில் விட்டு எடுத்தா சூப்பரான மட்டன் சூப் ரெடி. யாரோட வீட்டிலலாம் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.